வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவராசிரியர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th 12th இன்க்ளூடிங் 11th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், இதெல்லாமே A to Z வந்து பார்த்தோன்னா அமைச்சர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி காலையில் 10:30 மணிக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. 2025-26 பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் 12th எக்ஸாக்டாக வந்து மார்ச் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, கம்ப்ளீட் ஆகுறது மார்ச் 26ஆம் தேதி. 11th இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒன்லி அரியர் கேண்டிடேட் +2 இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு +1 வந்து பார்த்தீங்கன்னா அரியர் இருக்கும், அவங்களுக்கு மட்டும் மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் பப்ளிக் இருக்குது. 10th வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10th. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 12th பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுதுன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி. அதே மாதிரி 11th பிப்ரவரி 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, பிப்ரவரி 21ஆம் தேதி முடியுது. 10th பொறுத்த வரைக்கும் நமக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி 10th ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது, 28ஆம் தேதியே முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கல் சயின்ஸ் தான் இருக்கும். டென்டென்டிவ் ரிசல்ட் டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு +2க்கான ரிசல்ட்டு எப்போவுமே May 8 தான். +1க்கான ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா May 20, 10th ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா May 20 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல் டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு +2க்கான டைம் டேபிள் பார்க்கலாம். இதில் மார்ச் 2ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது தமிழ் எக்ஸாமு. அடுத்து மார்ச் 5ஆம் தேதி வந்து இங்கிலீஷு, மார்ச் 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜாகிரஃபி. அதே மாதிரி மார்ச் 13ஆம் தேதி ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில். மார்ச் 17ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி. மார்ச் 23ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டு, பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26ஆம் தேதி தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11th பப்ளிக் எக்ஸாம். ஸோ இந்த 11th பப்ளிக் பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறேன், அரியர் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இது பப்ளிக் எக்ஸாமினேஷன். 2018, 2025, 2018 தான் பப்ளிக் கொண்டு வந்தாங்க +1. அப்போயிலேருந்து இப்போ 2025 வரைக்கும் யார் 11th ஃபெயில் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு அகெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த 11th +1 பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மார்ச் 3ஆம் தேதி தமிழ், 6ஆம் தேதி இங்கிலீஷ், 10ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜாகிரஃபி, 12ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 18ஆம் தேதி ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில், 24ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, 27ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11th. இதில் 10th டைம் டேபிள் இருக்குது பாருங்கள். 10th பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 11ஆம் தேதி மார்ச் 11ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், மார்ச் 16ஆம் தேதி இங்கிலீஷ், மார்ச் 25 மேக்ஸு, மார்ச் 30 சயின்ஸு, ஏப்ரல் 2ஆம் தேதி சோஷியல் சயின்ஸு, 6ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஸோ இதான் ஷெடியூலு. ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவராசிரியர் சேனல். தேங்க்யூ.